மன்னராட்சி காலத்துல மந்திரி சபையில ஒரு மங்கினி அமைச்சர் இருந்தார். அவருக்கு கொக்கு கறி சாப்பிடணும்னு ஆசையா இருந்தது. அதுக்காக ஒரு வேட்டைக்காரனை கூப்பிட்டார். வேட்டைக்காரன் எனக்கு கொக்கு கறி சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு. போய் 2 கொக்கு பிடிச்சின்னு வான்னு சொல்லிட்டு வேட்டைக்காரன்கிட்ட சொன்னார். அதுக்கு வேட்டைக்காரன் கொக்கு பிடிக்கணும்னா அதுக்கு சில பொருட்கள் வேணும் அமைச்சரே. அந்த பொருட்களை நீங்க தரீங்களான்னு கேட்டார். என்ன பொருட்கள்ப்பா உனக்கு வேணும்னு சொல்லிட்டு. 10 கிலோ கேழ்வரகு மாவும் 5 கிலோ வெண்ணெயும் வேணும் அப்படின்னு சொன்னார். கொக்கு பிடிக்கிறதுக்கு எதுக்குப்பா கேழ்வரகு மாவும் வெண்ணெயும் அப்படின்ட்டு அமைச்சர் கேட்டார். அதுக்கு அவர் வேடன் என்ன சொன்னார்னா, கழனியில தண்ணி இருக்கும். அந்த தண்ணியில தான் கொக்குங்க வந்து மேயும். அதுக்காக அந்த தண்ணியில இந்த மாவை வந்து விரைச்சி விட்டுடணும். அப்போ அந்த மாவை பொறுக்கிறதுக்காக கொக்கு வரும். கொக்கு வந்து உக்காந்து இருக்கும்போது நான் அது தலையில எடுத்துன்னு போயிட்டு வெண்ணெயை வச்சிருவேன். அந்த வெண்ணெய் வெயில்ல உருகி அது கண்ணை வந்து மறைச்சிக்கும். மறைக்கும் போது அது பக்கத்துல யார் போறாங்கன்னே தெரியாது. நான் போய் கொக்கை ஈஸியா பிடிச்சிருவேன் அப்படின்னு வேட்டைக்காரன் சொன்னான். இந்த மங்கினி அமைச்சரும் அதை கேட்டு சரி சரிப்பா நான் அதே மாதிரி தரேன்னு சொல்லிட்டு 10 கிலோ கேழ்வரகு மாவும் வெண்ணெயும் கொடுத்தாரு. அவன் அழகா அதை எடுத்துட்டு போயிட்டு அடை சுட்டு அதை சாப்பிட்டான். பாருங்க அந்த மங்கினி அமைச்சருக்கு இது கூட தெரியல பாருங்க. எங்கன்னா தண்ணியில கேழ்வரகு மாவு விரைச்சா அது கரைஞ்சி தானே போகும். அதுவும் தெரியல. அது இல்லாம அந்த கொக்கு தலையில வெண்ணெய் வைக்கும் போதே அந்த கொக்கை பிடிச்சிடலாம். கொக்கு தலையில வெண்ணெய் வச்சு அது வெயில்ல உருவி அது கண்ணை மறைக்கிற வரைக்கும் அதுக்கப்புறம் தான் போய் கொக்கை பிடிக்கணும்னு வேட்டைக்காரன் சொல்றான். அதுவும் உண்மைன்னு நினைச்சிட்டு இந்த மந்திரி மாவும் வெண்ணையும் கொடுத்து அனுப்புறாரு. இன்னைக்கு நம்ம நாட்டிலையும் இந்த மாதிரி மங்கினி அமைச்சர்கள் ரொம்ப பேர் இருக்கதான் செய்யறாங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை புதுசா பாக்குறவங்க இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி கதைங்க நான் நிறைய சொல்லுவேன்.